இந்த கடந்த 5 ஆண்டுகளினுடைய நிதி நிலைமையை வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் திமுக நாங்க சூப்பரா பண்ணணும்னு சொல்றதுக்கு உண்டான மனசே அவருக்கு வரல. அது ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் நிதியை பத்தி தெரிஞ்சவர், ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணவர், ஒரு ஏபிள் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். எதுக்குங்க அவரை மாத்துனாங்க? ஒரு ஆடியோ தான் லீக் ஆனுச்சு. என்ன ஆடியோ அது? நாங்க வந்து கலைஞர் காலத்துல இருந்து சம்பாரிச்சலாம், உதயநிதி வந்து ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிட்டார். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விசில் ப்ளோயரா இருந்தவரை, அவரை வந்து நீங்க வந்து நாங்க கொள்ளையடிக்கிறத வெளியே சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் பண்ணீங்க அவரை. இன்னைக்கு அவரை நீங்க 5 வருஷமா பினான்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிலைமை மோசமா போயிருக்காரு. அப்போ உங்களுக்கு உங்க ஆட்சியிலேயே ஒரு நல்ல ஏபிள் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்து கூட உங்களுடைய திட்டங்களுக்கு ஒத்து வராதனால அவர் உங்களை பத்தி வெளியே பேசிட்டாருங்கிறதுனால அவரை மாத்தி அடிச்சுட்டு உங்களுக்கு யாரு வந்து எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவரை கொண்டாந்து நீங்க உட்கார வச்சுக்கிட்டு, நான் அதனாலதான் பாருங்க அவருடைய இன்டர்வியூ பாருங்க, அந்த 2 வருஷத்தோட நிறுத்திக்கிட்டாரு. தான் இருந்த காலகட்டம் மட்டும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 18 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய் ஸ்கீமே கொடுக்குறாங்க.